பாக்கெட்டு வந்து இதில் எல்லாமே கலந்துருக்குது. கனவா மீன், எறா, அந்த கிளிஞ்சல், அந்த மட்டிக்கல், அந்த கிளிஞ்சல் கறி கலந்துருக்குது. இதை நம்ம செய்ய போகிறோம். இது எவ்வளோ பெருசாகுது பாருங்கள். கிளிஞ்சல், கனவா, இது கனவா கறி, இது வந்து எறா, இது வந்து கிளிஞ்சல் சொல்லுவாங்க. இந்த கிளிஞ்சலுக்கு பின்னாடி இந்த கிட்ட நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டா நல்லது பாருங்கள். கருப்பாக்கிறதெல்லாம் நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை இப்படி பிடிச்சோம்னா இது வந்துடும். சரி, இதை எடுத்துரும். எப்படி செய்கிறேன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். மஞ்சள் தூள் உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு இதை கொண்டை இப்படி ஊற வச்சுட்டு 10 நிமிஷம் ஊறிடுது. நம்ம இப்போ இதை அலசி கொண்டு வந்துடலாம். சுத்தமாக கழுவி கொண்டு வந்துட்டேன் நான் இதை. இப்போ நான் இதை செய்ய போகிறேன். திட்டமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றினா கூட நல்லாயிருக்கும். இதுக்கு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். திட்டமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதில் பெரிய நடிக்கணும். ஒரு வெங்காயத்தை போட்டுக்கிறேன். பாருங்கள், ஒரு தக்காளி பழம் வெட்டின தக்காளி பழம் நல்லா இப்படி ஒரு பிசைஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகா பச்சை மிளகு வந்து இதெல்லாம் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதில் வந்து 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூனு சின்ன சீரகம், 1/2 ஸ்பூனு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூனு பெருஞ்சீரகத்தூள், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூனு கொத்தமல்லி தூள் மட்டும் 2 ஸ்பூனு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தூள் வகைகளை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணி வச்சு உங்களுக்கு விருப்பப்படி உப்பு, காரம் உங்களுக்கு விருப்பப்படி சேர்த்துங்க. தேங்காய் பால் உங்களுக்கு விருப்பம் தான் தேங்காய் பால் சேர்த்துங்க. இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வைங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பாலில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இதை கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சமாக நம்ம வேக வைக்கலாம். வாங்க பார்க்கலாமா? என்ன அழகாக வாசனை வந்து அழகாக சுண்டி அழகாக ரெண்டு இருக்குது. எலுமிச்சை மிளகாய் கொஞ்சம் ஊற்றணும். ஏன்னா இதில் நம்ம கிளிஞ்செல்லாம் இருக்குதுல்ல, கொஞ்சம் கவுச்சி வரும். கொஞ்சம் லெமன் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை அப்படி திணிக்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாமா? நம்ம என்ன அழகான கனவா, கிளிஞ்சல், அந்த மட்டிக்கல், இந்த ஏராளம் போட்டு செஞ்ச ஒரு கலக்கலான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது எதுக்கு காம்பினேஷன் பாருங்கள். ரசம் சாதம் செஞ்சு வச்சுக்கிறேன். ரசம் சாதம் செஞ்சுட்டு ரச சாதத்துக்கு இது நான் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாய். தேங்க்யூங்க.